காலேருந்து ஒருத்தவங்க கூட வரல, வெயில் ரொம்ப அடிக்குது. பா சம்பளம் கூட ஏற்றி தரேன், கொஞ்சம் வாப்பா. இல்லைண்ணா வரல, விட்டுருங்க. சரிப்பா. பா நான் வெயில். பா தம்பி, இந்த வெயில் எப்படிப்பா உட்காந்து இருக்க? வேற என்னண்ணா பண்றது, வெயிலுன்னு பார்த்தா என்னால் பழக்க முடியுமா? இந்த பையன் வெயில் வந்து கஷ்டப்படுறதுனா நம்ம கடைக்கு வந்தாவது நிம்மதியாக இருப்பான். பா இந்த மாதிரி வெயிலில் உட்காந்து கஷ்டப்படுறல, நான் ஒரு டீ கடை வச்சிருக்கேன், ஆள் தேவைப்படுது, நீ வந்து சேர்ந்துக்கிறியா? ஏற்கனவே இருந்த வேலையிலேருந்து நம்மளை தொத்தி விட்டாங்க. இந்த நிலைமையில இவர் வேற கூப்பிட்றாரு, போலாமா வேணாமா? பா உன்னதான்ப்பா. இல்லைண்ணா, ஏற்கனவே ஒரு கடையில் வேலை செஞ்சேன், என்னை பாதிலே தொத்திட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுமோ தானே பயப்படுறேன், வேற ஒன்றும் இல்லைண்ணா. பா நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்ப்பா, எனக்கு உண்மையாக நேர்மையாக இருந்தால் போதும். அப்போனா இருக்குண்ணா, இந்த செருப்பில் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். வாங்கண்ணா போகலாம். பா இதான்ப்பா டீ கடை, காலைல 6 மணிக்கெலாம் வந்துடணும், நைட்டு 10 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆகிடும். மாதம் 6000 ரூபாய் சம்பளம். வேலை வந்துட்டு இந்த டேபிள்லாம் தொடங்கணும், அழுக்கு கிளாஸ்லாம் கழுவணும், அப்புறம் காலையில் வந்துட்டு இந்த இடத்தெல்லாம் பெருகிட்டு மாப் போடணும். சரியாப்பா? சரிண்ணா. இங்கே நான் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, அப்பா அம்மா தம்பிலாம் நல்லா இருந்தா போதும். நான் வேலைலாம் முடிஞ்சிச்சு, நான் கிளம்பிட்டோமாண்ணா. பா எந்த இடத்துலப்பா உங்கள் வீடு? வீடுலாம் எதுவும் இல்லைண்ணா, ரோட்டில் கிடைக்கிற இடத்துல பத்துப்பாண்ணா. பா என்கிட்ட வேலைக்கு இந்த ரோட்டில் படுக்க போகிறேன்னு சொல்கிறேன், நம்ம கடையிலே தூங்குப்பா. ரொம்ப நன்றிண்ணா.